ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ப்ரோ பெரிய தொட்டி காட்டுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்துருக்கு கைஸ். நம்ம ஃபிஷ் அக்வாரியமுக்கு இந்த தொட்டி புதுசாக வந்துருக்குது. அது தெரியும், நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய தொட்டி தான். நம்ம தொட்டி தான் இருக்குது, கொஞ்சம் பெரிய தொட்டி தான். ஒரு கீரல் இருக்குது பார்த்தீங்களா, ஒட்டியாச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு தெரில. என்ன ப்ரோ ஃபிஷ் பற்றி பேச போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் ஒரு முக்கியமான விஷயம் தான் கூட சொல்ல வந்திருக்கிறேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பைக் வாங்குறது வந்து ஒரு கனவாக தான் இருக்கும். ஏன்னா லைஃப்பில் ஒரு பைக் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா பைக்கு வந்து எப்படி சொல்ல, இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா வைக்கணுன்னா கூட இப்போ வந்து அவ்வளோ நடந்துலாம் போக முடியாது. ஏன்னா இந்த வயசில் தான் நமக்கு ஒரு இடத்துல போக வேண்டியது வைக்க வேண்டியது இருக்கும். அதனால கொஞ்சம் இதாகும். இது போக வேண்டியது வைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, யார்ட்டையும் கேட்கவும் முடியாது. கேட்டாலும் யாரும் தர கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால் பைக் வாங்குறது எல்லாத்துக்கும் ஒரு கனவாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பைக்கு கூட கிடையாது கைஸ். நம்ம ஒரு ஸ்கூட்டி தான் வச்சுருப்போம். பார்த்துருப்பீங்க நம்ம ஃபிஷ் இதில். எதுக்கு ப்ரோ எப்போவுமே மீன் பிடிக்கிற வீடியோ தானே போடுவீங்க, இப்போ எதுக்கு ப்ரோ அவ்வளோவா போடுறதுலாம் கேட்டிங்கன்னா, போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். கொஞ்சம் டைம் இல்லை. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற ஃபோனில் வந்து அவ்வளோவா எப்படி சொல்ல, அவ்வளோவா தாங்க மாட்டேங்குது ஃபோனு. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் வீடியோக்கு அப்படி முடிஞ்சிருது. எதுக்குன்னே தெரில. அந்தளவுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணிட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் நல்ல இப்போ மறுபடியும் பழைய மாதிரி வீடியோலாம் போட்டுடலாம். ஓகேவா? ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கிட்டு போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற சொந்தம் தான். என்ன ப்ரோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டிங்களா, அதை பற்றியே பேச மாட்டேங்குன்னு கேட்பீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, வெரி தேங்க்யூ. நீங்கள் இருக்கிற போய் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். ஓகேயா? அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போயிடலாம். எப்போ ப்ரோ கடலுக்கு போவீங்கன்னு கேட்டால் போவோம் கைஸ், கண்டிப்பாக போவோம். ஓகேவா? ஏன்னா நம்ம வேறு இப்போ புதுசாக நம்ம ஒரு ஃபிஷ்ஷிங் ராடு வேறு வாங்கியிருக்கோம். புதுசில் வாங்கி ஒரு 4 வாரம் 5 வாரம் ஆயிடுச்சு. மாதமே ஆயிடுச்சோ. சரி, ஓகே, வாங்குவோம் சரிங்களா. கண்டிப்பாக இது ப்ரோ கொஞ்சம் நவலு ப்ரோ. கண்டிப்பாக நம்ம போவோம். ஓகே, பைக்கை பற்றி பேசிட்டு தானே வந்தோம், பேசிடுவோம். ஏன்னா பைக் வாங்குறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு கனவு தான். எனக்கும் அந்த மாதிரி தான் ஒரு கனவு தான். நான் வந்து எப்போவும் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஒரு ஸ்கூட்டியில் தான் எங்கேனாலும் போவோம். அதுவும் என் ஸ்கூட்டி கிடையாது, வீட்டில் உள்ளவங்க ஸ்கூட்டி தான். அவங்களுக்கு கொஞ்சம் வேலைலாம் முடிஞ்ச பிறகு தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா நான் கையிலலாம் அப்படிலாம் கொண்டுட்டு போக முடியாது. இங்கேருந்து ரொம்ப தூரம் நம்ம ஃபிஷ்ஷிங் போகிற இடம்லாம். அதனால தான் அந்த கையில் தான் கொண்டு போக வர வேண்டியதாக இருக்குது. அதனால் நமக்கு ஒரு பைக்கு, அதனால ஒரு பைக் இல்லைனா ஸ்கூட்டி ரெண்டு எது வாங்கலாம் பார்த்தேன். உடனே அப்போ தான் எனக்கு ஒரு பைக் கிடச்சிது. செகண்ட் ஹேண்டு தான் கைஸ், புதுசுலாம் கிடையாது, செகண்ட் ஹேண்டு தான். R15. அந்த பைக்குக்கு ஃபேன் ப்ளேஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பைக்கு வேற மாதிரி இருக்கும் சீரியஸாக. அந்த R15னாலே தண்ணி இது. ஏன்னா அது யமஹா இன்ஜினு. நிறைய பேர் பேசியிருக்காங்க அந்த பைக்கை பற்றி. யமஹானாலே ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காங்க. R15M அப்படின்னு ஒரு பைக் இருக்கான். எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா எனக்கு இந்த பைக்கை பற்றிலாம் தெரியாது கைஸ். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், பைக் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. என்ன இதுனே தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் தான் சொன்னான், மச்சான் இந்த மாதிரி ஒரு பைக் இருக்குடா R15M, சூப்பராக இருக்கும், சூப்பரான பைக்குடா, வாங்கி ஓட்டலாம்டா, சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி அந்த கலர் நான் அவ்வளோ பார்த்ததில்லை. அந்த R15M வந்து எப்படின்னா ஆஷ் கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு சரியாக ஆஷ் கலர், ஆனால் கலர் பார்த்தா ஆஷ் கலர் ப்ளூ கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது பைக்கு. ஏன்னா அவ்வளோவா, ஆனால் எங்கள் ஊரில் R15 தான் அதிகம். தூத்துக்குடியில் எப்போவுமே R15 அதிகம். ஆனால் அந்த கலர் பார்த்ததில்ல. R15 பார்த்துருக்கேன், அந்த அந்த கலர் பார்த்ததில்ல. ஒயிட்டு பார்த்துருக்கேன், ரெட்டு பார்த்துருக்கேன், ப்ளூ பார்த்துருக்கேன், பிளாக்கு பார்த்துருக்கேன். ப்ளூவும் பிளாக்கும் ஏகப்பட்ட பேர் வச்சுருப்பாங்க. வேறு என்ன கலர் அவ்வளோ தான் பார்த்துருக்கேன். R15ல் அவ்வளோ தான் பார்த்துருக்கேன். அந்த அதெல்லாம் மேபி பார்த்துருப்பேன், பட் எனக்கு மறந்துருக்கும். ஏன்னா இது வந்து எப்படி சொல்ல, அந்த கலர் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை அவ்வளோவா. ஏன்னா அந்த கலர், இந்த பிளாக் அந்த ப்ளூ அண்ட் ஆஷ் தானே ப்ரோ, ப்ளூ அண்ட் ஆஷ் வந்து அவ்வளோவா அட்ராக்ட் பண்ண மாதிரிலாம் இல்லை. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் நம்ம பைக்கில் தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோமா கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக பைக்கில் தான் நம்ம போவோம் எங்கேனாலும். அதுவும் எதுக்கு அப்புறம் R15 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வேறு வழி இல்லை கைஸ். ஏன்னா அந்த பைக் தான் இருந்துச்சு. வேறு ஏகப்பட்ட ஸ்கூட்டிலாம் இருந்துச்சு. பட் வீட்டில் வேணா எல்லோரும் சொன்னாங்க அந்த மாதிரி பைக் ஸ்கூட்டிலாம் வேணாண்டா, எதுக்கு தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா R15 வந்து கீர் எல்லாத்துக்கும் தெரியாது கீர் பைக்குன்னு. இருந்தாலும் நானும் ஒரு அடிச்சுமா சொல்கிறேன். R15 வந்து கீர் பைக்கு. அது அதுதான் எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு வந்து பைக்கே ஓட்ட தெரியாது கீர் பைக்லாம். எனக்கு R15 ஆனால் இதுக்கு முன்னாடி 220 வச்சுருந்தேன் கைஸ். எவ்வா அது பட்ட பாடு. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. எப்போ ரொம்ப நாள் இருக்குது. ஏன்னா ரொம்ப 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 ஆசைப்பட்டு அப்படி எனக்கு அந்த பைக்கு தான் உயிர் மாதிரி நான் வாங்கினேன் கைஸ். ஆனால் ஒரு மயிருக்கும் அவளை 220 மயிருக்கும் அவளை நான் சொல்ல மாட்டேன். என் பைக் அதாவது நான் வச்சுருந்த 220 ஒரு மயிருக்கும் அவளை 220நாலே பெஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவீங்க. ஏன்னா வந்து எப்படின்னா வாங்கி கொஞ்ச நாள்லையே ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே அது அதிர ஆரம்பிச்சு. அந்த டேங்க் வந்து பெட்ரோல் டேங்க் வந்து டப்பு அப்படியே அதிருது. பைக்கே வைப்ரேஷன் ஆகுது. எனக்கு செம்ம பயமாயிருச்சு சீரியஸாக. அதே மாதிரி அது பேர் என்னமோ சொல்லுவாங்க ஏபிஎஸ்ன்னு ஒன்று இருக்குதான். ஏபிஎஸ் தானே பேர் என்னமோன்னு சொல்லுவாங்க. பிரேக் சிஸ்டமில் இந்த பைக் பிரேக் சிஸ்டமில் ஏபிஎஸ்ன்னு ஒன்று இருக்குதான். அது வந்து ரொம்ப முக்கியமாக பைக்கில். அது வந்து எல்லா பைக்குக்கெலாம் கொடுக்க மாட்டாங்களாம். எல்லா பைக்குக்கெலாம் கிடையாது, கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு எப்படின்னு தெரில. ஆனால் என் ஃப்ரெண்டு அப்படி தான் சொன்னாங்க எல்லா பைக்கெலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு. அந்த ஏபிஎஸ் வந்து கிடையாது கைஸ். ஒரு ரோடு ஒரு ஹைவேல போய்ட்டுருக்கேன். அது வந்து ஹைவேன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு பெரிய இந்த ரோடு தான் போய்ட்டுருக்கேன் கைஸ். ஏத்தாப்பில் வந்து டிராக்டரில் ஏதோ கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நானும் போய்ட்டு தான் இருக்கேன். நான் ஒரு 80 இல்லை ஒரு 70 போயிருப்பேன். அவரு எவ்வளோத்துல வந்துருக்கான்னு தெரில. போயிட்டேன். எவ்வா இந்த சைடும் போக முடியல, அந்த சைடும் போக முடியல. பிரேக் அடிக்கேன் கைஸ். பேக் டயர் வலிக்கிட்டு. பேக் டயர் வந்து புது டயரு. வண்டி வாங்கி அப்படியே இருக்குது. புது டயர் தான், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வரைக்கும் பிரேக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லை. ஃபஸ்ட்லேருந்து எனக்கு வண்டி வாங்கின ஒரு வாரத்தில் பிரேக் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அங்கங்கே வலிக்கி விடுறது, பிறகு கொஞ்சம் எசக்க முசக்காக பண்ணிகிட்டு இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உடனே சரிடா இப்போ பிடிக்கும். ஒப்பா கைஸ் மரணத்தை நேரில் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். ஒப்பா அந்த நினைவுகள் இருக்க. அப்படி பிரேக்கை போட்டேன். பிரேக் போட்டோன்னா வண்டி ஒரு சுற்றுச்சு. இப்படி வந்து பிரேக் இப்படி போயிட்டுருக்குன்னா ஒரு பிரேக் போட்டோன்னா ஒரு சுற்றிட்டு கைஸ். வண்டி சுற்றி வந்து ஸ்டாப் அடித்து நின்றுச்சு போகணுமா. எவ்வளோ இந்த நேரத்தில் எப்படின்னா அந்த டிராக்டர் இதுதான். அந்த டிராக்டர் கொஞ்சம் கேப்பில் தான் வண்டி நின்றுட்டு. வண்டி எப்படியோ எப்படி நின்றுச்சுன்னு தெரியல. நான் நின்றுடுச்சு. எவ்வா நின்று அடுத்தது அவர் என்ன மானங்கிட்டி கேள்வி கேட்காரு. டிராக்டருக்காரு அறிவு இருக்கா அப்படி இப்படிலாம் கேட்டாரு. சரி என்ன பண்ணுறது நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி வந்தாச்சு. நான் ஒன்று சரியான சீன். அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அப்பா அதெல்லாம் ஏன்னா அந்த மாதிரி அதுலேருந்து நான் நினச்சது தான். எந்த பைக்கே வேணாம். ஏன்னா ஸ்கூட்டி கூட அசால்ட்டாக நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். என்ன ஸ்கூட்டியாக இருந்தாலும் அசால்ட்டாக நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஏன்னா ஸ்கூட்டிலாம் இந்த மாதிரிலாம் ஆயிருக்க நான் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் அந்த பைக்கு மட்டும் வாய்ப்பே இல்லை போல். ஸ்ப்ளெண்டர் பைக் கூட ஓரளவுக்கு டீசெண்டான பிரேக் தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் செமையாக இருக்கும் பிரேக்கு. 220 மேபி தெரில சரியா. ஆனால் அப்படியே கொடுத்தாச்சு கைஸ். அப்படியே கொடுத்தாச்சு. ஆனால் செகண்ட் ஹேண்டு பைக்லேயே புது பைக்கு நான் வாங்கின 220 செகண்ட் ஹேண்டுலேயே புதுசு கைஸ். வெறியாக இருந்துச்சு. செகண்ட் ஹேண்டு பைக்லேயே புதுசு அப்படி. ஏன்னா சும்மா நான் இந்த பார்த்தோன்னே கீரையில் அதெல்லாம் இருந்தால் சத்தியமாக டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அதனால் நான் வாங்குறதே கிடையாது. நான் வாங்குகிற 220 வந்து செகண்ட் ஹேண்ட்லேயே அப்படி புது வண்டி சரியாக இருந்துச்சு பைக்கு. அதனால தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். எனக்கு ஃபஸ்ட்லேருந்து 220 ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது 2 கண்ணு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. கீழே 2 கண்ணு மாதிரி செம்ம அழகாக. இந்த சைடு ஒரு கண்ணு, இந்த சைடு கண்ணு, நடுவில் 2 கண். இந்த இது மாதிரி அந்த இதில் விழுந்துட்டேன். அழகில் மயங்கி விழுந்து 220 அந்த பவர் ஆனால் அந்த பைக்கை அவ்வளோ ஸ்பீடாக போமாலாம் எனக்கு தெரில. ஆனால் நல்லா முறுக்கி பிடிச்சி ஏற்றுனா 130 வரை போகணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து 120 இல்லை 115 எவ்வளவோ ஏற்றினோம். ஒரே ஒரு வாட்டி ஏற்றினோம். அதுக்கடுத்து அப்படியே அந்த பைக்கை சேல் பண்ணியாச்சு. இப்போ வாங்குகிற எம்டிங்க R15 வந்து நல்லாவே செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா பைக் வாங்க முடிச்சு நம்மகிட்ட கேட்கணும்பாங்கள்ல, அது மாதிரி நல்லாவே செலெக்ஷன் பண்ணி சூப்பராக. அதாவது இந்த பைக்கில் என்னென்னா யூடியூப்பில் ஒரு 40 வீடியோ பார்த்துருப்பேன் அந்த பைக்கை பற்றி. எல்லாருமே நல்லா குட் ஃபீல் தான் சொல்கிறாங்க. R15நாலே ரேசிங் பைக் தானா. நம்ம ரேஸ்லாம் ஓட்ட போகிறது கிடையாது கைஸ். நம்ம ஒரு
எப்படின்னா ஒரு இடத்துக்கு போகணுன்னா யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது அவ்வளவா நம்ம ஏன்னா நமக்கு இங்கே இப்போதைக்கு வந்து நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒன்றும் ரைடு கிட்டலாம் போகிறதெல்லாம் கிடையாது. ஓகே. ஆனால் பைக் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. நான் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அதனால தான் நான் பைக்கே ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஓகேவா. கடைசியில் முடிஞ்சு அந்த பைக்கு ஃபோட்டோ வேணால் போட்டு விட்றேன். ஓகேவா. அந்த முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் வேணால் போட்டு விட்றேன். அந்த அந்த அளவுக்கு சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இதனால தான் நான் ஃபஸ்ட்டு பைக்கே வாங்கினேன். அந்த பைக்கு சொல்லே வார்த்தையே இல்லை. பைக் எப்போ வரும்னு தான் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் எந்த வண்டி மேலேயும் அவ்வளோ ஆசைப்பட்டது கிடையாது. ஆசைப்பட்ட ஒரே வண்டி இந்த 220 மட்டும் தான். ஏன்னா அதுக்கு ரொம்ப நான் ஆசைப்பட்டிருந்தேன். எந்த லெவலில் வேணாலும் இருந்தால் வாங்கிடணுண்டா, எப்படி வேணாலும் இருந்தால் வாங்கிடணுண்டா அப்படின்னு நினச்சி வாங்கினது. பார்த்தா நெல்லி போட்டாச்சு. அப்புறமா இப்போ எனக்கு இந்த அப்புறம் ஃபஸ்ட்டு சொன்னேன், வேணாம் எதுக்கு தேவையில்லாமல் பைக்கெலாம் வாங்கினேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எல்லோரும் சொல்லி புரிய வச்சாங்க, இந்த ரேட்டு கிடைக்காதுடா அந்த ரேட். கைஸ் நான் வாங்க போகிறேன் ஒரு சேர்த்திங்க கைஸ். நான் வாங்க போகிற 222 நான் வாங்க போகிற R15 வந்து 1,70,000 நான் வாங்க போகிற R15 அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 3 லட்ச ரூபா. 1,70,000 நான் வாங்க அதோட ப்ரைஸ் வந்து 2 லட்ச ரூபாயை தாண்டி 2 லட்ச ரூபா சம்திங் வருதுன்னாங்க. அதனால் எனக்கு 1,70,000 1,70,000 எவ்வளோ செய்யும் சம்திங் தெரிலையோ மறந்துருச்சு. அதுதான் நாங்கள் வந்து 1,75,000 ஓகேவா. அந்த லெவல் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு நாங்கள் அதை வாங்க போகிறோம். சாரி கைஸ் ரொம்ப வளருது. 80 சொன்னாங்க. லைட்டாக தான் குறைச்சிருக்காங்க, ரொம்பலாம் குறைக்கல, கொஞ்சம் தான் குறைச்சிருக்காங்க. பைக்கு செம்ம தெளிவாக இருக்குது. என்ன ப்ரோ V4 R15 M V4 சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே நம்பர் பிளேட்டு கூட மாட்டலைண்ணே. ஆனால் வண்டி வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும்? 1.5 வருஷம். அப்போ ஒரு 8 மாதம் இருக்குமா? 1 வருஷம் இருக்கும். அதானே கேட்டேன். ஐயா கைஸ் வண்டி வாங்கி 1 வருஷம் ஆகுது கரெக்டாக. கிலோமீட்டர் வந்து 3530. வண்டி புது. ஆனால் வண்டி சத்தியமாக வண்டி புது வண்டி. ஏன்னா புது வண்டியாக இருக்கிறது தான் ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் புதுசாக தான் இருந்துச்சு வண்டி பார்க்குறதுக்கு. ஒரு வேளை நல்லா வண்டி நல்லா நீட்டாக சர்வீஸ் விட்டு தந்துருப்பாங்களோ எப்படி இருந்தால் என்ன. ஓட்டிலாம் காமிச்சாங்க. வண்டி சூப்பராக இருக்குது. என்ன ப்ரோ வண்டியவே கண்ணில் காட்ட மாட்டேங்கிங்களே அப்படி நினைப்பீங்க. கண்டிப்பாக காட்டுறேன் ஓகேவா. இப்போ இல்லை நான் கண்டிப்பாக காட்டுவேன். இன்றைக்கி இதை இப்போ அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேவா கைஸ். இந்த வீடியோ இன்றைக்கி வந்துடும். வண்டி வந்து ராத்திரி வீடியோ வந்துடும் கைஸ். ராத்திரி ஒரு ஷார்ப்பாக ஒரு 8 o'clock வந்துடும் ஓகேவா. வந்துருந்தான் நினைக்கிறேன். தெரில என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்கன்னு நினைப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை கைஸ். வண்டி வந்தோன்னே எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தானே இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் R15 வந்து கைஸ் அதாவது எப்படின்னா வண்டி வந்து யார்கிட்டையும் கேட்காதீங்க போயிட்டு. ஏன்னா அவங்களுக்கே உங்கள்கிட்ட தர மனசு இருக்காது. இவன் என்னடா நம்மகிட்ட வந்து வண்டி கேட்கான், இவன் கொடுக்கலாமா வேணாமா, கீழே போட்டுருவான். சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட, உங்கள் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட, யாராக இருந்தால் கூட, உங்கள் கூட பிறந்தவன் மட்டும் தான் அவன் நினைக்க மாட்டான். அவனும் சிலத்துக்கு அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. அவன் கூட பிறந்தவன் மட்டும் தான் நினைக்க மாட்டான். மற்ற எல்லா பையன்களும் பெரியம்மா பையன் இருந்தால் சரி, அத்தை பையன் இருந்தால் சரி, எந்த பையனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக மனசில் தாட் இருக்கும். இவன் எதுக்கு நம்மகிட்ட வந்து வண்டி கேட்க தேவையில்லாமல் அப்படி நினைப்பீங்க. 1-2 உறவுகள் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லா இருப்பீங்க. அவங்க மட்டும் அவ்வளோவா நினைக்க மாட்டாங்க. மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே நினைப்பாங்க. அதே மாதிரி அதுக்குன்னு நீங்கள் R15 தான் வாங்கணுன்னெலாம் கிடையாது. நீங்கள் ஒரு சாதாரண ஸ்கூட்டி, நான் அப்படி தான் கேஸ் நினச்சேன், ஸ்கூட்டி வாங்கிடலான்ட்டு. இந்த படுவாவி பயிலுக தான் கேஸ் வேணாம் சொல்லி மைண்டை மாற்றி ஸ்கூட்டி வாங்கினா அவ்வளோ பிரச்சனையாகும் இவ்வளோ பிரச்சனையாகும்னு சொல்லி தேவையில்லாத வேலையை பார்த்துட்டாங்க. இல்லைனா பெசாட்டி ஸ்கூட்டியை வாங்கிட்டு இப்போயே உனக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். நான் எங்கள் ஊரில் தான் ஸ்கூட்டி நிற்கிது 80,000 ரூபாய்க்கு. 80,000 ஒர்த்தாக தான் இருக்குது. 3 வருஷத்துக்குள்ளது. 3 வருஷத்துக்கு அந்த மாதிரி சம்திங்கில் அந்த ஸ்கூட்டி இருந்துச்சு. என்ன இவங்க அது இதுன்னு சொல்லி மனசை கிளப்பிட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க மனசையும் கிளப்பிட்டாங்க, என் மனசையும் கிளப்பிட்டு மச்சான். ஏன்னா பைக்கு வாங்கிட்டு ஈவெண்ட்டில் சுற்றுறதுக்கு. ஏன்னா நான் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. பைக்லாம் என்ன மச்சான் போயிட்டு உடச்சிட்டு வந்தால் மட்டும்தான் போயிட்டு
உடச்சிட்டு வந்தால் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். ஏன்னா உண்மையில் யாராக இருந்தாலும் அதானே, என்னடா இப்படி போயிட்டு உடச்சிட்டு வந்துட்டா தானே கோவம் வரும். அதனால் மற்றபடி பைக் எடுத்துகிட்டு ஓட்டினாலும் யாரையும் எதுவும் சொல்ல போகிறதும் கிடையாது. அதனால் தெரு பசங்களுக்கெல்லாம் தெரியும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ட்டு. அதனால் அவங்க ஆசைக்கு என்ன கருவாடா வைக்கிறாங்க. ஓகே சரி இருந்துட்டு போட்டோம், எப்படியா நம்மளும் ஓட்டம் தானே போகிறோம். அந்த இதில் தான் நான் வாங்குகிறேன். சூப்பராக நான் வண்டி R15 தனி மரியாதை இருக்குது. ஏன்னா வந்து நான் யூடியூப்பில் சர்ச் பண்ண பார்க்கும்போது தான் தெரிஞ்சுப்பா எப்பா அந்த வண்டிக்கு அதிகமாக ஆசைப்படுறதே கேர்ள்ஸ் தான். அதுலேயும் R15 ரோஸ் கலர் கைஸ், மிரண்டுட்டேன். அந்த கலர் என்ன அது நல்லாவா ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான கலர் தான். நான் சத்தியமாக சொல்கிறேன், அது கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். அந்த கலரு நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த R15 ரோஸ் வாங்குங்க ஓகேவா, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. வேறு ஒயிட்டு அதை விட அல்டிமேட்டு கைஸ், ஒயிட்டு தான். ஆனால் எவ்வளோ பேர் எவ்வளோ ஒயிட்டு இருக்குது எப்பா, பார்த்தா முக்கால்வாசி பேர் ஒயிட்டாக தான் சூஸ் பண்ணுறாங்க. ப்ரோ ஒயிட்டு இந்த வருஷம் தான் லான்ச்சா ப்ரோ? கைஸ் எனக்கு சரியாக தெரில, ஒயிட்டு எந்த வருஷம் லான்ச்சுன்னு சொல்லுங்கள். 2023 2024? 2023. ஆமாம் 2023 தானே லான்ச்சு. இல்லை இவன் இந்த வருஷம் தானே வாங்கினான் ஒயிட் கலரு. வீட்டில் விட்டுருந்தார வாங்கி. அது 2023 தான் லான்ச்சாக இருக்கும். 2023க்கு முன்னக்குட்டிலாம் ஃபுல்லாக அந்த பிளாக்கு ப்ளூ ரெண்டும் தான் அடிபொலி. அதுவும் ரெண்டு ரெட்டு இருக்கான், எனக்கு தெரியாது சரியா, ரெண்டோ ஒன்றும். இந்த ஷோர்லாம் பூசை கொத்தனார் வந்திருப்பாங்களே, அவங்க ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ரெட்டு அட்டி சும்மா வெறியாக இருந்துச்சு கைஸ். அப்போல்லாம் எனக்கு அவ்வளோவா இந்த பைக்குன்னு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பார்க்கறதுக்கு இது நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் 220 மேலே தண்ணி இது எங்கே இந்த ரோட்டில் இல்லை, எங்கேயாவது ஒரு நாள் வச்சுருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸு, ரோட்டில் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். ஏன்னா சூப்பராக இருக்குமா, அது கண்ணு அடி சும்மா தெரியா இருக்கேன் எனக்கு. இப்போலாம் இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு, ஏன்னா பைக்கை பற்றி முழுசாக தெரிஞ்சிருச்சுல. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு, அவன் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்து எல்லோரும் எப்போ இல்லை என் கூட சேர மாட்டான் மீன்ஸ் அவனுக்கு வேலை வந்துருச்சு. அவன் என்னோட வயசுக்கு மூத்தவன், அவனுக்கு வேலை வந்துருச்சு. அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். நம்ம இப்படி தனியாக அப்படி மீன் பிடிச்சிட்டா மாட்டில் நடக்கிறது. அவன் வந்து NS வாங்கி ஃபஸ்ட்டு எனக்கு 220 அந்த பைக்கை அறிமுகப்படுத்தினே என் நண்பன் தான். அவனால தான் அந்த பைக்கை வாங்க வேண்டியதாகிடுச்சு. மச்சான் வெறியாக இருக்குது மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்க வச்சிட்டான். அதே மாதிரி எங்கள் சித்தப்பாவும் அதை 220 ஒன்று வாங்கினார். அதையும் மறந்து எனக்கு ஐயோ வாங்கிட்டாங்களா, அது எனக்கும் அப்படியே ஆசை தோண்டி சொல்லி ஒரு வேலையை வாங்கியாச்சு. இப்போ நான் கரெக்டாக என்னைக்கு வாங்கினோன்னு பார்த்து கரெக்டாக நான் வாங்கின அப்புறம் அவன் கொடுத்துட்டு NS வாங்கிட்டான். 220 கொடுத்துட்டு NS 160 வாங்கிட்டான். அவ்வளோதான் வாங்கிட்டு அடுத்தது தான் எனக்கு பற்றி தெரியுது இந்த 220 பற்றி. எப்பா ஓட்ட தெரிஞ்சவன் வித்தக்காரன்ப்பா, உண்மையிலே அந்த வண்டியை ஓட்ட தெரிஞ்சவன் வித்தக்காரன். ஏன்னா அது அசால்ட்டாக ஓட்ட தெரிஞ்சவங்க உண்மையிலே வித்தக்காரங்க தான். இப்போ எனக்குலாம் ஒரு அளவு கூட தெரியாதுப்பா ஓட்டுறதுக்கு இந்த 220 ஏன்னா கைஸு, ஏன்னா நிறைய வாட்டி நான் அந்த பைக்கை எப்படின்னா படுக்க போட்டுருவேன். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அந்த பைக்கை நான் கீழே போட்டதே கிடையாது, படுக்க போட்டுருக்கேன் கைஸ். நிறைய வாட்டி படுக்க போட்டிருக்கேன். அது வந்து வேனுக்குலாம் படுக்க போட மாட்டேன், தெரியாமல் சாஞ்சிரும். அதாவது நான் பிடிச்சிட்ருப்பேன், தெரியாமல் அங்கிட்டு சாஞ்சிரும். நான் எங்கிட்டு பிடிச்சிங்கன்னா அங்கிட்டு சாயாது, அதுக்கு ஆப்போசிட்டாக சாஞ்சிரும். அதுதான் ஒரு பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி படுக்க போட்டுருவேன் அடிக்கடி. இதுதான் அதான் இப்போது இது R15 அப்புறம் ஐயோ இந்த பைக்கை பார்த்தாலே பயமாக இருக்குது. நான் எப்படி வாங்கிது என்னென்ன எப்படியும் இது வரைக்கும் நான் ஓட்டுனதே கிடையாது. எனக்கு யாருமே இது வரைக்கும் இந்த பைக்கை எனக்கு தந்ததே கிடையாது என்னன்னா நம்பி. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து நான் எப்போ கேட்டாலும் ஸ்ப்ளெண்டர் கொடுப்பான். இப்போ கூட எங்கள் வீட்டுக்குள்ளே தான் நிற்கிது அந்த ஸ்ப்ளெண்டரு. இப்போ அவன் வந்து சென்னைக்கு போயிருக்கான். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், அவன் தான் எனக்கு அந்த வண்டியை வாங்கி தர போகிறான். சென்னைக்கு போய்ட்டு அந்த வண்டியை ஏதோ எடுக்க போகிறான் நினைக்கிறேன். வண்டி சென்னை வண்டி, அந்த வண்டியை எடுக்க போகிறான். அந்த வண்டி எடுக்க தான் அவன் பேருக்குறான். வண்டி என்கிட்ட தான் எடுக்குது அந்த ஸ்ப்ளெண்டரு. சூப்பராக இருக்கும். அதே கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் எனக்கு பர்சனலாகவே ஸ்ப்ளெண்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பைக்கு வந்து இது வரைக்கும் நான் பிரேக் அடித்து அது வந்து கைத்தான் அடி மீறி போனதே கிடையாது. அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ வண்டி ஓட்டே தெரியாது. என்ன ப்ரோ அப்படியும் பேசுகிறீங்க எப்படியும் பேசுகிறீங்கன்னு கேட்பீங்க. உண்மை அதுதான். ஏன்னா வண்டி ஓட்ட தெரிஞ்சால் நான் வண்டி ஓட்ட பண்ணுறேன்னா, அதுக்குன்னு ரொம்ப வண்டி ஓட்ட தெரியாது இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிடாங்க. தெரியும் கைஸ். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கள, அதில் அவங்களுக்கு வந்து வண்டி வந்து நீங்கள்
சின்ன வயசுலேருந்தே, அதாவது எப்படி சொல்ல, ஒரு 17 இல்லை 16 வயசுலேருந்தே நீங்கள் வந்து மொத்த எடுத்த வண்டியே வண்டி தான், பைக்கு தான் எடுத்திருப்பீங்க. நீங்கள் வந்து ஓட்ட படிக்க முடிச்சா பைக்கு தான் ஓட்ட படிச்சிருப்பீங்க. நான்லாம் அப்படி கிடையாது. நான் ஓட்ட படித்ததே ஸ்கூட்டி தான். ஸ்கூட்டியை ஓட்டி 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 தான் இப்போ பைக்கு. அதுவும் நான் பைக்கெலாம் ஓட்ட ஆரம்பித்து 8 மாதம் 8 மாதம் இல்லை, கரெக்டாக 1 வருஷம் ஆக போகுது. அவ்வளோந்தான் ஆகும். ஏன்னா பைக் அவ்வளோந்தான். எனக்கு கொஞ்சம் தான் ஓட்ட தெரியும். அதுவும் நான் அந்த 220 வெளியே எடுக்கவே மாட்டேன் வீட்டை விட்டு. ரொம்ப ரேராக தான் வெளியே எடுப்பேன். ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு அப்படி தான் வெளியே எடுப்பேன். அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டேன் கைஸ். அதை கம்மியாக தான் ஓடிருக்கும். ஒரு 1000 கிலோமீட்ரு தானே சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஓடிருக்கும். நான் அந்த பைக் மேலே அவ்வளோ ஆசையாக இருந்தேன். பட் அது விற்கும் போது எனக்கு செம்ம அழுக வந்துருச்சு. ஆனால் அது நான் விற்கும் போது நான் இங்கே இல்லை, காலேஜில் இருந்தேன். எனக்கு அழுகையாக வந்துருச்சு. என்னடா நம்ம கையிலேருந்து போதே கடைசி நிமிஷம் அது அன்றைக்கி தான் விற்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அன்றைக்கி காலையில் வந்து ஆள் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு தெரியும். உடனே வீட்டுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறேன், பைக்கை கொடுக்காதீங்கன்ட்டு. உடனே வீட்டில் சரி கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அண்ணே அடுத்த கொடுக்கல. வீட்டில் வந்து பார்த்தா வண்டி இருந்துச்சு. அடுத்தது பார்த்தேன், என்னதான் இதாக இருந்தாலும் நம்ம பைக்கு தானே. சரி, எனக்கு அடுத்தது எல்லோரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. வேணாம் ப்ரோ, வேஸ்ட்டு, இதை கொடுத்துருவோம், உங்களுக்கு பாதிப்பு வரக்குள்ளாது நீங்கள் கொடுத்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் கொடுக்க வச்சிட்டாங்க ஒருபடியாக. அதெல்லாம் நினச்சி பார்க்க மனசில் இப்போ தாங்க எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 2 மாதம் இல்லை 2.5 மாதம் முன்னாடி தான் எனக்கு அந்த பைக்கோட அருமையே தெரிஞ்சு. ஐயையோ, நம்மக்கிட்ட ஒரு பைக் இல்லையடா, எல்லோரும் பைக்கில் பறப்பாங்க. ஒருத்தன் என்எஸ்லாம் வச்சுருக்கான்னு சொன்னான்ல, 220 கொடுத்தோன்னா அவன்லாம் பறப்பான் என்எஸ்ல. எனக்குலாம் அடி எப்படி இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு வண்டியை உங்கள் கூடயே வச்சுட்டு அந்த வண்டியை விற்றுட்டு நீங்கள் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா எப்படி அந்த ஃபீல் இருக்க. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கொடூரம். அதனால தான் இப்போ வந்து பார்த்தேன், எதனால நம்மளால் வண்டி வாங்க முடியாது அப்படின்னு நினச்சி ஸ்கூட்டியை ஆர்டர் போடலான்னு பார்த்தா இல்லை, பைக் ஆர்டர் போட்ட வச்சிட்டான்ல. உடனே ரைட்டு, எப்படினாலும் இன்றைக்கி சாயங்காலம் வந்துடும். சாயங்காலம் வந்து கொஞ்சம் நல்லா ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ராத்திரி போல் போட்டு விட்டுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ அவ்வளோதான். என்ன ப்ரோ இவன் அங்கிட்ட நடந்துகிட்டே இருக்கானே கேட்காங்க. இவன் வந்து கப்பி சுடுறான், பார்த்தா அவனுக்கு தெரியும். இவருக்கு வந்து இந்த டேங்க் இவர் தான் வாங்கியிருக்காரு. வாங்கலை ப்ரோ, நீங்கள் தானே வாங்குனீங்க, ரிவ்யூவே பண்ணல சேனலில். இது என்ன, அது இன்னொரு நாள் போட்டுக்கலான்ட்டிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இங்கே வந்து கப்பிசம் ஆடிருக்காரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் கடலுக்கு மீன் பிடிக்க போகலாம். ஓகேவா? ஓகே கைஸ், பாய்.